தனக்கு டெலிவரியான 2 நாள்ல கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறாங்க. அந்த எக்ஸாம்ல பாஸும் ஆகுறாங்க. வெறும் 23 வயசுல பாத்தீங்கன்னா சிவில் ஜட்ஜ் ஆகுறாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த பழங்குடி இனத்து பெண். இவங்க யாரு? இவங்களை பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை பகுதியை சேர்ந்தவங்க தான் பாத்தீங்கன்னா ஸ்ரீபதி. இவங்க பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே இவங்க ஒரு வறுமையான குடும்பத்தை சேர்ந்த பெண்ணா தான் இருக்காங்க. இவங்க BA சட்ட படிப்பை முடிக்கிறாங்க. படிக்கும் போதே இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இவங்க பாத்தீங்கன்னா டிஎன்பிசில அந்த சிவில் ஜட்ஜ் எக்ஸாமுக்கு இவங்க அப்ளை பண்ணிருக்காங்க. அந்த எக்ஸாமுக்கான டேட்டும் பாத்தீங்கன்னா இருக்கு. அந்த டைம்ல தான் இவங்க பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க. அந்த எக்ஸாம் டேட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா டெலிவரி ஆகி குழந்தை பாத்தீங்கன்னா பிறந்திருக்கு. அந்த டைம்ல பெண்களோட அந்த பாடி கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். ஆனா ஸ்ரீபதி இவங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் பத்தி கேர் பண்ணிக்காம எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே முடிவா பாத்தீங்கன்னா இருக்காங்க. அதுக்கப்புறமா டாக்டரோட அட்வைஸ் படி அவங்க பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுத போறாங்க. அந்த எக்ஸாமையும் அவங்க பாத்தீங்கன்னா நல்லபடியா எழுதி முடிக்கிறாங்க. அந்த எக்ஸாம்லயும் அவங்க பாத்தீங்கன்னா பாஸ் ஆயிடுறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா சிவில் ஜட்ஜா இப்ப பாத்தீங்கன்னா செலக்ட் ஆயிருக்காங்க. வெறும் 23 வயசுல. இவங்க பாத்தீங்கன்னா இந்த லெவலுக்கு ரீச் ஆகிறதுக்கு இவங்க பல கஷ்டங்கள் பல தடைகளை தாண்டி தான் இவங்க பாத்தீங்கன்னா வந்திருப்பாங்க. இவங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டா பாத்தீங்கன்னா ஸ்ரீபதியோட ஹஸ்பண்ட் வெங்கட்ராமன் பாத்தீங்கன்னா பயங்கர சப்போர்ட்டா அவர் இருந்திருக்காரு. அதே மாதிரி இவங்களோட அம்மாவும் பாத்தீங்கன்னா பயங்கர சப்போர்ட்டா இருக்காங்க. இதே மாதிரி தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பழங்குடி இனத்தை சேர்ந்த முதல் சிவில் ஜட்ஜ் அப்படின்ற பெருமையை பாத்தீங்கன்னா ஸ்ரீபதி அவங்க பாத்தீங்கன்னா பெற்றிருக்காங்க. இவங்களை பத்தி பயங்கரமா பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க. நிறைய கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்ல இவங்களை பாத்தீங்கன்னா பாராட்டி இருக்காங்க. இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இவங்களோட ஸ்டோரியில இருந்து தெரியுது ஒண்ணுதான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நமக்கு தடை அப்படின்றது நிறைய விஷயங்கள்ல இருந்து வரும். ஆனா அதெல்லாம் பொருட்படுத்தாம நாம நம்மளோட கோலை நோக்கி போக்கிட்டே இருந்தா நமக்கான அந்த ஒரு வெற்றி பாதை நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்றதுக்கு இவங்க பாத்தீங்கன்னா ஒரு செம உதாரணமா இவங்க பாத்தீங்கன்னா இருக்காங்க.